பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பழைய மாடல் சமூக பெரிய இடம். என்ன போறவரை கூட்டு வணக்கம் சொல்லிட்டு இருக்க. இந்த ஜடையை எப்படி தைக்கிறதுன்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அழகுக்கு அழகு. ஆஹா, இது பாருங்க, அவருக்கு வேட்டி அவந்துட கூடாதுன்னு பின்னெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. வீடு ஃபுல்லா பசங்க தான் இருக்காங்க. பையன் வேணான்னு சொல்லி கேர்ளா வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 5th month ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா மெஹந்திலாம் அழகாக வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, அதனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜனானும் அப்புறம் 5ஆம் மாதம் அப்படிலாம் சொல்லி மெஹந்தி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எப்படி கிளம்பி வந்தோம், இந்த எப்படி இப்படிலாம் போச்சு தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி ஜடை தைக்கும் போல சரியான பண்ணா போச்சு அண்ட் சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணி வந்து இந்த ஜடை தைச்சாங்க, அதாவது ராஜோட அக்கா. சரியா? ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ சாரிலாம் எனக்கு இவங்க தான் கட்டி விட்டாங்க. நீங்க 7ஆம் மாசம் 9ஆம் மாசத்துலயும் உங்களை பாப்பீங்க. ஸோ மெஹந்திலாம் செமையா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சீக்கிரமா வர சொன்னாங்க. நான் இன்னைக்கு நைட்டு தூங்கல, ராயன் படம் பார்த்துருந்தேன். அதனால காலையில ரொம்ப லேட்டா இருந்தேன். இவங்க தான் எழுப்பியே விட்டுறாங்க பாவம். ஜுவல்லரி எல்லாம் போட்டு பாப்போம். ராஜ் இன்னும் கிளம்பல, காட்டேன். ஓகே, பிளவுஸ் நம்ம பிளவுஸ் சூப்பரா தச்சிருக்காங்கல்ல, கர்தானா பிளவுஸ். ஓகே, சோ பாத்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. எனக்கே ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரில இருந்து எல்லாம் நல்லா கட்டிருக்காங்க. நான் அப்புறம் காட்டுறேன். இவங்க பாத்தீங்கன்னா ஓடுறாங்க. ரொம்ப அழகா அமைஞ்சிச்சு மேக்கப். ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ் சொல்லி சுத்திட்டு இருக்கான். 10 மணிக்கு முன்னாடி வெளியே கிளம்ப சொன்னாங்க. சோ அதுதான் இப்ப மேட்ரு. அவன் வந்தாதான் கிளம்ப முடியும். நானே இவ்ளோ மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. பையன் அவனுக்கு என்னங்க வேலை, போறான் பார்லர் போறான், ஹேர் கட் பண்ணிட்டு வரான், திருப்பி அயன் பண்ணோன்னு ஓடுறான், திருப்பி போறான் வரான். இவர் இல்ல ரெடி ஆகிறதுக்கே லேட் ஆயிடும் போல. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சைட் மாட்டில் வந்து போட்டிருக்கேன். அழகா இருக்கான். ஆமா, இப்பதான் வந்து வந்திருக்கான். என்ன கிளம்புறியா இல்லையா? கிளம்புறானா? ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சார் இன்னும் கிளம்பவே ட்ரெஸ் எடுத்துதான் வச்சிருக்காரு. நான் அக்கா கிட்ட போட்டு நான் கிளம்பிட்டேமா, அதை மாத்திட்டு வந்துடுறாங்க. பாக்குறேன், போய் கிளம்புங்க. நீ பாரு. பாக்குறேன். ஓகே, இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா கொக்கோ? ஓகே, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டான். நான் வந்து 2 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டேன். யார் லேட்டா கிளம்புறா? அதான் நீதான். நீங்க உன்னால லேட் ஆச்சு. மணி பாருங்க 1 ஆச்சு. நீங்களே மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க எத்தனை மணிக்கு போலாம். அவங்க தான் வம்பல மாட்டாங்க. அவங்க பேசிக்கோ. சென்ட்ரா வச்சாங்க. சரி போவோமா? கிளம்புவோம். ஓகே, சோ எப்படியோ ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. திருப்பி கிளம்பிட்டு இருந்தான். ஆமா, நீ தானே கடைசியா கிளம்புன. நான் காலையில 9 மணி 10 மணில இருந்து கிளம்புனாங்க. இருந்தாலும் கிளம்பிட்டோம்ல. அங்க போய் ஜடை வைக்கணும். தம்பியா? ஐயோ, யாரா வந்திருக்காங்க எங்க சொந்தக்காரங்களாம். குட்டீஸ் வந்திருக்காங்க. போய் சொல்லாத, எல்லாருக்கும் தெரியும். ஏமா தானே லேட்டு. அத்தை நீங்க யாரு லேட்டுன்றீங்க? கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. எல்லா எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லா குட்டீஸும் வந்திருக்காங்க. பாருங்க, பொண்ணு பார்த்து இதெல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மாமா மாதிரி வேஷ்டி கட்டி வந்திருக்காங்கப்பா. இது பாருங்க, அவருக்கு வேட்டி அவந்துட கூடாதுன்னு பின்னெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. யாரு நீங்க? நிஜமாவா? யாரா வேஷ்டி கட்டி விட்டா? பிரித்திக்கு யாரு கட்டி விட்டா வேஷ்டி? ஆரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்ப்பா.
இப்ப இந்த ஜடையை எப்படி தைக்கிறதுன்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பழம் கொடுக்க சொன்னா குழந்தைகிட்ட இருந்து புடிங்க சாப்பிட்டு இருக்க. உங்க பையனுக்கு அதுக்குள்ள ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க போறாங்க பாருங்க, இவ்வளவு சீக்கிரம். வீடு ஃபுல்லா பசங்க தான் இருக்காங்க. பையன் வேணான்னு சொல்லி கேர்ளா வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, பொண்ணு இருந்தா பையன் பிறக்கும்ன்றாங்க. அப்ப ஏன் நீங்க 2 பையனா பெத்துக்கிட்டீங்க? எங்க வீட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் சித்ராக்கா வந்து பண்றாங்க. வீட்டுல ஒரு அலங்காரம் முடிஞ்சு இங்க ஒரு அலங்காரம் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு வேஷ்டி ஒரே ஒரு சட்டை போட்டு வந்திருக்கேன் நானு. அழகுக்கு அழகு. ஆஹா, அங்க ஒருத்த அழுகுறான் பாரு, உனக்கு வெக்கம் வருதுன்ற. உங்களுக்கு எல்லாம் சின்ன சின்னதா பூ கொடுக்குறாங்க எங்க அண்ணி. எதுக்கு இது? தலையில வைக்க. ஆறுதல் பிரைஸ். உங்க பையனுக்கு வேணுமா பாருங்க. எங்க இங்க மருமகள் இருக்காங்க, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பழைய மாடல் அடிச்சு காட்டுடா. தெரியுது, இது நல்லா இருக்கு. எப்படியோ ஒரு முடிக்கு வந்துட்டீங்க. எல்லாமே முடிஞ்சதா? பினிஷ்டா? பொறுமையா பொறுமையா வாங்க, இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? யாரு இந்த வலையெல்லாம் அடிக்க வச்சிருக்கிறது? கிளாப் 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 கிளாப். யாரா அது? ஒருத்தர் மட்டும் கை தட்டுறது. வாங்க
என்ன வாங்கி யார்கிட்ட கொடுக்கறதே யோசிக்கிறியா? ஃப்ளவர் புஷ்பம் பூன்னு சொல்லலாம். போடு அத்தை, உன் கைக்கு வந்ததெல்லாம் எடுத்து போடு, அள்ளி போடு, அண்ணன் தலக்காத. வாழைப்பழம் மெல்ல மெல்ல எடுத்துருக்கேன். மூஞ்ச நல்லா தானே காமிச்சிருக்கேன். எடுத்திருக்கேன். நீ கீழே போட்டதா சாப்பிட மாட்டான் அவன். மஞ்ச சட்டைக்காரா சூஸ் பண்ணி போடுறாங்களா பத்தியா? கலர் மிக்சிங் பண்ணி போடுறாங்க பாரு. டைம் ஆகுதுங்க. அன்னூர் போனோம் நாங்க. ஏய் என்னடி கொடுத்தா மாதிரியா கையில வாங்கி. இல்ல எல்லாரும் வைக்கட்டும். இப்பதான் வணக்கமே போடுற நீ இவ்வளவு நேரம் இல்லாம. ஏய் என்ன எங்க அக்காவுக்கு வணக்கம் வைக்கலையா? போடுவாரு. என்ன போறவரை கூட்டு வணக்கம் சொல்லிட்டு இருக்க? குரூப்பா எனக்கு பிடிச்சத ஊட்டி தப்பி என்ன பண்றது? எல்லாரும் வைக்கட்டும். மெல்ல மெல்ல என்ன கையில குடுக்குறான்? ஏய் இந்த ரெண்டு வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு வச்சுக்கோங்க, கையில கொடுத்துட்டு வரோம். என்ன சித்ராக்கா ஸ்வீட்டு காணுன்னு பாக்குறீங்களா? இருக்கிற ஸ்வீட் எல்லாம் காணோடா. அதுக்கான முதல் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க, ஸ்வீட்டை காலி பண்றதுல இருக்கிறாங்க ரெண்டு பேரு. ஸ்வீட்டுக்கா ஒரு ஸ்வீட்டுக்கு
எங்க அப்பா போட்டாரா? எங்க அப்பா போடல. கூப்பிடுங்க அவரை. ஏய் அவரை கூப்பிடு, அவர் வைக்கிறதுல பேரு. ஏய் நான் கூப்பிட்டு என்ன பாத்தியா? சமூகம் பெரிய இடம். எங்க அப்பா அவர் சொல்லுங்க. சின்ன பையன் அவன் தாண்டி இது பண்ணோம் லூசு. அவன் சின்ன பையன் அவன் தான் இது பண்ணும். ஏய் எவ்வளவு பெரிய பையன் அவன், அவனுக்கு ஒரு மரியாதை இல்ல. இந்த பையன் முறையெல்லாம் கத்து வச்சிருக்கான்பா. வழி விடுமா, தங்க வைக்கிறான்ல. ஏய் வழி விடுங்க. எங்க பெரியப்பா வச்சிருக்காரு ஒரு பெரிய கேக்கு, அத பாருங்க. வீடியோ எடுக்க சொன்னா இப்படி ஒண்ணு வச்சு எடுக்க சொன்னா தனியா சாப்பாடெல்லாம் காட்டுங்கப்பா. என்ன கவனிப்பெல்லாம் ஓவரா இருக்கு. நீங்க பண்ண காரியத்தை பார்த்து குழந்தை கூட அழுகுது. ரெடி ரெடி ரெடி. அழுகுறானு. சாப்பாடு எல்லாம் இங்க இருந்தாங்க வருது. பாத்தீங்கன்னா சூப்பரா போச்சு ஃபங்க்ஷன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இத்தனை பேர்லாம் வருவாங்கன்னு. இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இத மெமரிஸ் அப்படியே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுக்க வந்திருக்கோம். கப்புள் போட்டோ எடுத்தோம். அம்மா ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் லேடிஸ்லாம் எடுத்தோம். ஸோ டியூஸ்டே வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. திருப்பி வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ராஜ் வேற வேட்டி சட்டை கையில் தான் ட்ரெஸ் மாத்தணுமா? இல்ல நான் ஆல்ரெடி உள்ள வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வேஸ்ட் ஜஸ்ட் கழட்டினா போதும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான். எனக்கு ஈஸி தான், உனக்கு தான் கஷ்டம். எனக்கு என்ன அப்பா வீடு போய் மாத்திக்க வேண்டியதான், பக்கத்தான வீடு. அவ்வளவு என்னன்னா இருக்காங்க. காலியாயிடுச்சு அது.